அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. சொந்த வீடு கட்ட யோகம் வரும் 11 வாரம் வழிபாடு செய்தால் நம்பிக்கையோடு செய்து நல்லதையே பெறுவோம் அப்படின்னு தலைப்பு போட்டிருந்தேன். உண்மையிலேயே நம்ம எந்த ஒரு காரியம் பண்ணுறதாக இருந்தாலும் முதலில் நமக்கு நம்பிக்கை வேணுங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். விநாயகர் பெருமான வழிபாடு பண்ணுங்க. எந்த இறைவனை கும்பிட்றதாக இருந்தாலும் முதலில் விநாயகர் பெருமான வழிபாடு பண்ணிட்டு மகாலட்சுமி அருள் நம்ம இல்லத்தில் எப்போவுமே நிரந்தரமாக இருக்கணும், பரிபூர்ணமாக மகாலட்சுமி அருள் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு நம்ம முருகப்பெருமான வழிபாடு பண்ணலாங்க. முருகப்பெருமான நம்ம வழிபாடு பண்ணுறப்ப நமக்கு சொத்து பிரச்சனை, நில பிரச்சனை, நில தகராறு, இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணி கொடுப்பார். குடும்பத்திலையும் ஒற்றுமை தலை தோங்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். செவ்வாயின் அதிபதியான முருகனை நம்ம நம்பிக்கையோடு கும்பிட்றப்ப நமக்கு நல்லதே நடக்கும். 11 வாரம் இந்த விரதத்தை மேற்கொள்கிறதா முருகப்பெருமான் கிட்ட வேண்டிக்குவாங்க. 11வது வாரம் முடிவில் உங்களுக்கு வீடு கட்டுற யோகம் உங்களை தேடி வரும். அதற்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு ஓடி ஆடி வேலை செஞ்சாலும் இறைவனுடைய அனுகிரகமும் அருளும் இருந்தால் மட்டுமே சில காரியங்கள் நமக்கு கைகூடி வரும். முருகப்பெருமானுடைய அருள் இருந்தால் மட்டுமே நிரந்தர வேலை, நல்ல சுகபோகமான வாழ்க்கை, சொத்து, வீடு, வாசல், வண்டி, வாகனம் இது எல்லாமே நமக்கு அமையும். செவ்வாயின் அதிபதியான முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை அன்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த வீடு அமையும். அதிகாலையில், அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் அதிகாலையில் எந்திரிச்சு நீராடிட்டு வீட்டில் உள்ள முருகப்பெருமானுக்கு ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முருகன் பெருமான் கோவிலுக்கு போய் நெய்விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். அங்கே விற்கிற 2 நெய்விளக்கு வாங்கி முருகப்பெருமானுக்கு நெய்விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். செவ்வரளிப்பூ மாலை வாங்கி முருகப்பெருமானுக்கு கொடுங்க. முருகப்பெருமான கோவிலில் கும்பிட்டு மாலையில் 6 மணிக்கு வீட்டில் 6 அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் 6 அகல் விளக்கிலும் நெய்யூற்றி வழிபாடு பண்ணுங்கள். இல்லை அப்படின்னாலும் நல்லெண்ணெய் ஊற்றி ரெட்டை திரி போட்டு ஒவ்வொரு விளக்குக்கும் கீழேயும் ஒரு வெத்தலையை வச்சு அந்த வெத்தலைக்கு மஞ்சள் குங்குமம் வெத்தலை மேலே விளக்கையும் வைத்து வழிபாடு பண்ணுங்க. 6 அகல் விளக்கு 6 வெற்றிலையில் வச்சு ரெட்டை திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வழிபாடு பண்ணுங்க. வீட்டில் உள்ள முருகப்பெருமான் படத்துக்கும் செவ்வரளிப்பூ மாலை போடுங்க. முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பண்ணி வச்சு வழிபாடு பண்ணுங்கள். தொடர்ந்து 11 வாரம் நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வர்றப்போ 11வது வாரம் முடிவில் உங்களுக்கு இதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும். அதாவது வீடு கட்டுற யோகம் வரும். உங்களுக்கு எந்த பிரச்சனை தீரணும்னு சொல்லி நீங்கள் வேண்டுறீங்களோ முருகப்பெருமான அந்த பிரச்சனை தீரும், கண்டிப்பாக தீரும். உங்களுக்கு இனி குடும்பத்தில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல நல்ல செய்திகள் தேடி வரும். வீட்டில் விளக்கேற்றி முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு பண்ணிகிட்டே வாங்க, நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்டில் ஓம் சரவணபவ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.